இன்னைக்கு ஒரு செய்தியை பார்ப்போம். இன்னைக்கு லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் தான் பார்க்க போகிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வசனம் 3ஆம் அதிகாரத்தில் இருந்து லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 3 6 வரை, இல்லை 7 சேர்த்து பார்ப்போம். 7 வரைக்கும் பார்க்க போகிறோம். வசனம் வாசிக்கிறேன். இந்த செய்தி எதை பற்றினா காணாமல் போன ஆடுகளை பற்றி தான். இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் காணாமல் போன ஆடுகளை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். வேறு மாற்று கருத்து இல்லை. இந்த சேனலுடைய டைட்டிலுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. இது வேத ஆராய்ச்சி. இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் ஒன்னஸ்ன்றது ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு டைட்டிலு. இந்த சேனலுடைய பர்பஸும் இந்த சேனலுடைய கண்டென்ட்டும் கடவுள் நடத்துகிற விதத்தில் அமையும். இது என்னுடைய கையில் இல்லை. இதை ஆரம்பித்ததும் என் நோக்கம் இல்லை. இதை நடத்துகிறதும் என்னுடைய தாளந்திலேயோ திறமையிலையோ தகுதியிலையோ என் வலிமையிலையோ என் வேத ஞானத்திலையோ இல்லை. அதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சரி, வசனத்துக்குள்ளே போவோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனார். 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அவர் மந்தையில் 100 ஆடுகள் இருக்கு. அதாவது 100 ஆடுகள்னா ஒரு எண்ணிக்கைக்காக சொல்கிறார். 100 ஆடுகள். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா 850 கோடி பேர் இருக்கோம். 850 கோடி பேர் இருக்கோம். அவர் அன்னைக்கு எண்ணிக்கையில் பார்க்கும்போது அது ஆடுகள்னும் போது ஆடுகளை பற்றி சொல்லப்பட்டது. உண்மையிலேயே இது ஆடுகள்னு சொல்லும்போது அது எதை குறிக்குதுன்னா அது மனிதர்களை குறிக்குது. ஒரு ஓமையை சொல்கிறார். இதில் ஆடுகளை மனிதர்களுக்கு ஒப்பா சொல்கிற, மனுஷர்களுக்கு ஈக்குவலாக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. இப்போ 100 பேர் இருக்கீங்கப்பா, 100 மனுஷர் இருக்கீங்கப்பா, ஒருத்தன் காணாமல் போயிட்டான், எங்கேயோ போயிட்டான், அவனை திருப்பி கூப்பிட்டு வந்து அவனை சேர்த்து இந்த டீமில் சேர்த்து வச்சுட்டேன், அந்த மாதிரி சொல்கிறதுக்காக பதில் ஒரு ஓமையை சொல்கிறார். அதாவது இந்த காலத்தில் எல்லாருமே ஒரு டவுட்டுன்னா ChatGPTயில் கேட்டுருவாங்க, இல்லை கூகுளில் தேடுவாங்க. இந்த மாதிரியான ஏதோ ஒரு தேடுறதுக்கு டிக்ஷனரி அந்த காலத்தில் இருந்த மாதிரியெல்லாம் லிஃப்கோ டிக்ஷனரியோ இல்லை ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியோ இதெல்லாம் யாரும் தேடுறது இல்லை. மெகா லிஃப்கோ டிக்ஷனரி, இந்த மாதிரி ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி, இந்த மாதிரி எதையுமே எதையும் தேடுறதில்லை யாரும். ஃபோனில் சர்ச் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஏஐ கிட்ட கேட்குறாங்க, ஏதோ ஒரு விஷயம் ஆன்லைனில் கற்றுக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோன் தொலைஞ்சிட்டா கூட என்ன பண்ணுறாங்க, அந்த லொக்கேஷன் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள். அந்த காலத்தில் ஒன்று காணாமல் போனால் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கும் அந்த காலத்தை பற்றி படித்தவங்களுக்கும் தெரியும். சரிங்களா? அதாவது உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாக இருந்தார். அவர்கிட்ட 100 ஆடுகள் இருக்கு. அவர்கள் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு, நீங்கள் பாருங்க, காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியானோ. நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்ம எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 99 பெருசாக நினைப்போமா, 1 பெருசாக நினைப்போமா? இப்போது 99 வனாந்தரத்தில் விடுறாரு. அதாவது வனாந்தரம்னா என்ன இடம்னா தண்ணீரற்ற இடம், மேய்ச்சலற்ற இடம், பாதுகாப்பற்ற இடம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியானோ. இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மனுஷன் மெய்ப்பன் தான் மனுஷன் சொல்கிறார். அந்த நேரத்தில் சொல்லும்போது ஒரு மனுஷன் சொல்கிறாரு. ஏன்னா ஆடுகளை மேய்க்கிறது மெய்ப்பன் சொல்லலாம்.
இந்த மெய்ப்பெண் என்ன பண்ணுறாரு, நான் 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விடுறாரு. அந்த வனாந்தரம் எப்படிப்பட்டதுன்னு எப்படி கொண்டு நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். வனாந்தர வாழ்க்கை 40 வருஷம் வாழ்ந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்த ஜனங்கள், அந்த சிறையிருப்பிலிருந்து எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்த ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் வாழ்ந்தாங்க. அதாவது அவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த லக்ஸரி லைஃப் கிடையாது, கம்ஃபர்ட் ஜோன் கிடையாது, அவங்களுக்கு ஃபுட்டு வெரைட்டி ஃபுட்டு கிடையாது, எந்த லக்ஸரி திங்குமே கிடையாது. வனாந்தரத்தை நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. இந்த சில சேனல்லாம் சில பேர் ஒரு மலைகள்லேயும் காடுகள்லேயும் போய் தனியாக வாழ்கிற மாதிரி வீடியோ எடுத்து போடுவாங்க பாருங்க. சில சேனல்களில் காமிப்பாங்க, தனியாக போய் சர்வைவல்ன்ற மாதிரி காமிப்பாங்க, தனியாக எப்படி சர்வை பண்ணுறதுன்றது சில சேனல்களில் காமிப்பாங்க. அதுபோல் இந்த மெய்ப்பெண் 99 ஆடுகளை வனாந்தரத்தில் விடுறாரு. அந்த 99 ஆடுகள் அசௌகரியத்தை அனுபவிக்குதுங்க, வேதனையை அனுபவிக்குதுங்க, கஷ்டத்தை அனுபவிக்குதுங்க, ஒரு நஷ்டத்தை அனுபவிக்குதுங்க. இருந்தாலும் இவர்கள் இங்கே இருந்தாலும் பரவாயில்ல, இவர்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை குறித்து அதை பாருங்க வசனம். காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியணும். ஏதோ அந்த மேய்ப்பன் கொஞ்சம் தூரம் தேடி பார்ப்போம். இங்கே எங்கன்னா புதரில் இருக்கா, இங்கே எங்கன்னா பக்கத்தில் மலையில் இருக்கா, கொஞ்சம் இங்கே எங்கன்னா பக்கத்தில் தூரத்தில் ஒரு 10 கிலோ, அப்போ இந்த அளவுக்கு தூரத்தில் நடக்க முடியாது. இப்போ சொல்கிற மாதிரி 10 கிலோமீட்டரோ இந்த அளவுக்கு ஆடும் அந்த அளவுக்கு வேகமாக போகாதுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை மந்தையிலேருந்து பிரிந்து போயிருக்கும்போது நைட்டு மந்தையில் வைப்பாங்க. அப்போ பிரிஞ்சிருந்தால் ஒரு நாள் இரவு முழுக்க எவ்வளோ தூரம் அது நடக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அது நடக்க முடியும். அந்த கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. மந்தையில் நைட்டு அடைச்சி வைப்பாங்க. மந்தையில் இருந்த ஆடு தானே பிரிஞ்சு போச்சு. அதுபோல் மந்தையில் இரவு நேரத்தில் எவ்வளோ தூரத்தில் போயிருக்குமோ, காலையில் இவர் பார்க்குறாரு எவ்வளவு தூரம் போயிருக்குமோ, இவர் தேடும்போது இவருக்கு என்ன நோக்கன்னு பாருங்க, ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியணும். அதாவது இந்த ஆடுகளை அழைத்து கொண்டு போயிடுறாரு. ஏன்னா இந்த ஆடுகளுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும், மேய்ச்சலுக்கு கொண்டு போகணும். மேய்ச்சலுக்கு கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு மேய்ச்சலுக்கும் போயிருக்கு. சாப்பிட்டுட்டு அதுங்க ஆடுகளுக்கு தேவையான உணவை கொடுத்துட்டு வனாந்தரத்தில் விடுறாரு. இந்த ஆடு மேலே மட்டும் கவனத்தை செலுத்துறாரு. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கிட்ட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அதாவது பாருங்க, அதாவது ஒரு கம்ப்ளீஷன் பாருங்க, ஒரு பரிபூர்ணம் எப்பவுமே மகிழ்ச்சி தரும். பாருங்க, ஒரு 99 மார்க் வாங்கும்போது கூட ஒரு மாணவனுக்கு ஒரு சந்தோஷம் வராது. ஒரு மாணவனுக்கு 99 மார்க் வாங்கும்போது கூட ஒரு சந்தோஷம் வராது. சென்டம், அதாவது 100க்கு 100 வாங்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். இந்த காலத்தில் 100க்கு 100 வாங்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். அவனுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைச்சதுனால ஒரு சந்தோஷம் வரும். நாங்கள் படித்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சென்டம் போடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. சென்டம் பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நிறைய சென்டம் போடக்கூடாது, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கன்னு டீச்சரே எங்ககிட்ட சொல்லுவாங்க. இந்த காலத்தில் பரவாயில்ல, நிறைய பேருக்கு எழுதுகிற கேள்விக்கு பதில் எழுதுனா தான் போடுவாங்க, அதுவும் கரெக்டு. ஆனால் அந்த காலத்தில் கையெழுத்து சரியில்லை, அண்டர்லைன் பண்ணல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசனு. ஏன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அவங்களுக்கு, ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது நான் அதை பற்றி டீப்பாக போக விரும்பல. இதில் பாருங்கள், இந்த 99 ஆட்டை குறித்து கவலைப்படல, அந்த ஒன்று வந்த உடனே அவர் சந்தோஷம் பார்த்தீங்களா. அதை தான் நான் சொல்கிறேன், மனம் திரும்ப அவசியம் இல்லாத. அதுபோல் அடுத்த அந்த ஊமையை எதுக்கு ஒப்பா சொல்கிறாருன்னு அது சொல்கிறாரு. அதாவது 3வது வசனத்தில் ஆரம்பிச்சது, அவர்களுக்கு அவர் சொன்ன ஊமையாவதுன்னு ஆரம்பித்தார். அந்த ஊமையை எதுக்கு சொல்கிறாரு, இந்த 99 ஆடு வனாந்தரத்தில் விட்டுட்டு உன்னை ஏன் தேட போனேன்,
அதை கூட்டின்னு வந்த பிறகு ஏன் சந்தோஷப்பட்டேன்றதை குறித்து 7வது வசனத்துல சொல்றார். லூக்கா 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்றார். அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமன்றங்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்த பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ ஒரு விஷயத்தை நான் இங்க சொல்றேன் பாருங்க. ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்றேன். உங்களுடைய எண்ணங்கள் அதாவது இந்த பிரபஞ்சம் கடவுளுடைய பூரண ஆற்றலால் நிறைஞ்சிருக்கு, பரிசுத்த ஆவியானவரால் நிறைஞ்சிருக்கு. பரிசுத்த ஆவியானவர்ன்றது ஒரு ஆற்றல், ஒரு பரிபூர்ண ஆற்றல். அது அதாவது எப்படி இப்போ இந்த பஞ்சபூதங்கள் சொல்றோம் இல்லைங்களா, நிலம், நீர், காற்று, நெருப்பு, வான். வான்னா விண்ணுன்னு சொல்லுவாங்க, வான்னு சொல்லலாம், விண்ணுன்னு சொல்லலாம், இல்லைன்னா வெளின்னு சொல்லலாம், ஸ்பேஸ். அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு, வான். அந்த ஞாபகம் இந்த 5 எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்க. இது போல இந்த பஞ்சபூதத்துக்கு மூலமா இருக்கிற ஒரு நிலை தான் அந்த கடவுளுடைய ஆற்றல். கடவுளுடைய ஆற்றலை தான் பரிசுத்த ஆவி. அவருக்கு உயிர் இருக்கு, உணர முடியும், இங்க எண்ணங்களை அறிய முடியும். அவர் ஒரு ஆழ்தத்துவம் எப்படின்னு சொல்றேன்னா, ஒரு ஞானி எப்படி ஒரு இடத்துல உக்காந்துன்னு தன்னுடைய சீடர்கள், இப்போ ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், இங்க இருந்து நீங்க ஒரு 100 கிலோமீட்டருக்கு இங்க இருந்து கொண்டு அங்க இருக்கிற காரியங்களை அறிய முடியும். இப்போ எப்படி நம்ம இப்போ வீடியோ கால்லாம் பண்றோம், இந்த ஸ்பேஸ்ல தானே எல்லாமே அந்த அலைகள் எல்லாம் போகுது. இந்த செல்போன் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, இந்த செல்போன்லாம் யூஸ் பண்றதுக்கு ஈத்தர்னு இருக்கீங்க. இந்த ஸ்பேஸ் ஒரு மீடியமா இருக்கு. இந்த ஸ்பேஸ் மீடியமா இருக்கிறதுனாலதான் விண்வெளியில இருந்து கூட நம்மளுக்கு செய்திகள் வருது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் எக்ஸ், இந்த டெலஸ்கோப்லாம் இருக்கு இல்லைங்க, இந்த ஹபிள் டெலஸ்கோப்பு, இன்னும் நிறைய டெலஸ்கோப் இருக்கு. அதாவது ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்னு இருக்கு. ஐ திங்க் நான் தான் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பு இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சது, ரொம்ப தொலைதூரத்தில் இருக்குது. அங்கிருந்து அது அதோடைய புகைப்படம், அது எடுத்த படங்களும் அந்த படத்தை கோடு பண்ணி இங்கே இருக்கிற ரிசீவருக்கு அனுப்புதுன்னா இடையில ஒரு மீடியம் இருக்கணும்னு அவசியம். ஒரு மீடியம் இருக்கணும். அந்த மீடியத்தை சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ஜஸ்ட் ஈத்தர்னு சொல்லி விட்டுடுது. ஒரு மின்காந்த ஆற்றல் இருக்கு. இத யோகத்துல என்ன சொல்றாங்கன்னா வான்காந்தம்னு சொல்லி விட்டுடுறாங்க. அதாவது வான்காந்தம், அதாவது யூனிவர்சல் மேக்னெட்டிசம், காஸ்மிக் எனர்ஜி, இந்த மாதிரி சொல்றாங்க. காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்றாங்க. இந்த சயின்ஸ்குள்ள நிறைய போக விரும்பல. அதாவது எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷனுடைய எண்ணம் இந்த பிரபஞ்ச எண்ணத்துல கலக்கும். இப்ப எப்படி உங்களுக்குள்ள நீங்க சிந்திக்கிற சிந்தனைகள்லாம் உங்களுக்குள்ள ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துது. ஒரு மனுஷன் அதிக சிந்திக்க இப்போ ரொம்ப கவலைப்பட்டுனே இருக்கிறா வச்சுங்களேன், ரொம்ப அடிக்கடி கோவப்பட்டுனே இருக்காருன்னா அவர் கண்டிப்பா அல்சர் வந்திருக்கும், கண்டிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும், கண்டிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும். அவருக்குள்ள அந்த பயோமேக்னட்டிசம், அந்த மெட்டபாலிசம் ஆகி பயோமேக்னட்டிசம், அவருக்குள்ள நடக்கிற அந்த மூளையில் இருக்கிற எண்ணங்கள் பயோமேக்னட்டிசத்தினால அவருக்குள்ள அந்த மாற்றங்களை உருவாக்குது. அது போல அவருக்குள்ள எப்படி ஒருத்தர் கோவப்பட்டு அவருக்குள்ள இருக்கிற உடல் எப்படி கெட்டுச்சோ அதே போல இந்த பிரபஞ்சம், வெளியில் இருக்கிற பிரபஞ்சமும் கெடும். நான் சொல்றது புரியுதுங்களா? அதாவது ஒருவருடைய தீய எண்ணங்கள் அவர்களையும் கெடுக்கும், இந்த பிரபஞ்சத்தையும் கெடுக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு ஞானி சொல்லி இருக்கிறாரு, இங்க பூமியில நீங்க ஒரு மலருடைய ஒரு மலரை பறிக்கும்போது, ஒரு ரோஜா மலரை பறிக்கும்போது, ஒரு தூரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிற ஒரு பகுதி கூட
அசைக்கப்படுகிறது அப்படின்னாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த யூனிவர்ஸ் வந்து இன்டர் கனெக்டட், அதாவது ஊடும் பாவமா இருக்குதுன்னு சொல்றேன் நான். இப்போ பட்டுச்சேலை நெய்கிறவங்க பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். அதாவது ஹரிசான்டலி வெர்டிகலி ஒரு லேயர் இருக்கு, கிராஸ் வைஸ், அதாவது ஹரிசான்டலி அண்ட் வெர்டிகலி லேயர்ஸ் கனெக்டடாக இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு அணுவும் மற்ற அணுவோடு இணைந்திருக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த பிரபஞ்சத்தில் நம்ம தனியாகவே இல்லை. இப்போ நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவோம், பிரதர் நமக்கு நடுவில் கடவுள் இருக்கிறார், கடவுள் நமக்கு இருக்காரு, நம்ம கடவுள் பார்த்துக்குவாரு. நம்ம இப்போ பேசினுக்கிறோன்னா நம்மளுக்கு நடுவில் கடவுள் இருக்காரு, உங்களுக்கும் எனக்கும் நடுவில் கடவுள் இருக்கிறாரு அப்படின்றோம். அது என்ன அர்த்தம்னா, அந்த கடவுளுடைய ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம். அந்த கடவுள் வந்து எப்படி இருக்கிறாருன்னா, பார்க்க முடியாத நிலையில இருக்காரு, ஆற்றல் வடிவத்தில் இருக்காரு. ஆனாலும் அந்த சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு என்னென்ன ஆற்றல் இருக்கோ, நான் சொல்றது புரியுதுங்களா? பிதாவாகி தேவன் சொல்றேன் இல்லைங்களா? அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு அந்த ஆற்றல் எவ்வளோ இருக்கோ, அதே ஆற்றல் நிறைஞ்ச அந்த நிலையில தான் இங்கேயும் இருக்கிறார். ஆனால் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு. இந்த ஸ்தோத்திர பலியில் பார்த்தீங்கன்னா, 1000 ஸ்தோத்திர பலியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தோத்திர பலி இப்படி வரும், தம்மை மறைத்து கொண்டிருக்கிற பிதாவே ஸ்தோத்திரம்னு வரும். தம்மை மறைத்து கொண்டிருக்கிற பிதாவே ஸ்தோத்திரம். அதாவது அவர் வந்து தன்னை மறைச்சுன்னு இருக்கிறார். இந்த இடத்துல வந்து தம்முடைய முழு மகிமையும் மறைச்சு நிற்கிறாரு. இந்த இடத்துல வந்து தம்முடைய முழு மகிமையும், இப்போ நம்ம இருக்கிறோம்னா, நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பக்கத்தில் பேசி நிற்கிறோம், இல்லை ஒரு 100 கிலோமீட்டருக்கு இடைவெளி இருக்கிற இன்னொருத்தர்கிட்ட பேசி நிற்கிறோம். அந்த இடைவெளியில் யார் இருக்கிறாங்கன்னா, தம்மை மறைத்து கொண்டு இருக்கிற பிதா இருக்கிறாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? இது சயின்ஸ் வந்து டைல்யூட் பண்ணிடுச்சு. வெறும் காஸ்மிக் எனர்ஜி யார் வந்து இது யோகா வந்து வான்காந்தம் ஜஸ்ட் வந்து இன்னும் வந்து மதிப்பு டைல்யூட் பண்ணிடுச்சு. அது வந்து அவங்க எதனால் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடவுளுடைய அவரே மறைச்சுன்னுக்கிறாருன்னும் போது இவங்க இன்னும் மறைச்சி இன்னும் அதை தரம் தாழ்த்திடுறாங்க வார்த்தைகளாலும். அதை இணை சொற்கள்னு பயன்படுத்துகிற விதத்தில் அதை குறைக்கிறாங்க. சரி, வாங்க நம்ம மெயின் காரணத்துக்கு போவோம். ஒரு பாவியான மனுஷனால என்ன நடக்கும் இந்த உலகத்தில்? அதாவது ஒரு பாவியான மனுஷனால ஏன் பாவி மனம் திரும்புகிற போது பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகுது? நான் சொல்ல புரியுதுங்களா? பாவி மனம் திரும்பும் போது ஏன் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகுது? அதாவது அந்த பாவி அவனுக்குள்ள பாவம் மன்னிக்கப்படும் போது அவனுக்குள்ள உண்டான நோய்கள் எல்லாம் குணமாகுது. ஒரு பாவி மனம் திரும்பும் போது அவனுக்கு ஹீலிங் ப்ராசஸ் நடக்குது. ஒரு பாவி மனம் திரும்பும் போது அவனுடைய வியாதிகள், அவனுடைய வேதனைகள், அவனுடைய கஷ்டங்கள் எல்லாமே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை அவனுக்குள்ள பாய்ந்து, கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை அவனுக்குள்ள பாய்ந்து, அவனுக்குள்ள வந்து அந்த குணமாக்கும் வல்லமையினால அவனுக்கு பரிபூர்ண குணத்தை கொடுக்குது. அவனுக்குள்ள குணத்தை கொடுக்கும்போது மூளையில் ஏற்படுகிற எண்ணங்கள், பழைய சுபாவங்கள், பழைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் மாறும்போது வெளியே பிரபஞ்சத்தில் அவனால் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட அந்த தாட் பேட்டர்ன்ஸ், அந்த சிஸ்டமேட்டிக் தாட் பேட்டர்ன்ஸு, அந்த தாட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிளென்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அது வந்து பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிறாரு. அது எப்படின்னா, இங்கே ஒரு பதிவு இருக்கிற வரைக்கும், அதாவது 2 இடத்துல அக்கௌண்ட்டு பதிவாகுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து இங்கே வந்து பாவியின் இடத்துல பதிவாகுது, இன்னொன்று பிரபஞ்சத்தில் பதிவாகுது. ஒருவன் பாவம் செய்யும்போது 2 இடத்துல பதிவாகுது. அதாவது அவன் பாவம் செய்யும்போது அவனுக்குள்ள பதிவாகுது, அவனுடைய மனதிலையும், அவனுடைய சரீரத்திலையும், அவனுடைய மூளையிலையும், அவனுடைய ஜெனட்டிக் சென்டர்லையும், அவனுடைய வித்துலையும் பதிவாகுது. அதே சமயம் பிரபஞ்சத்திலையும் பதிவாகுது. இந்த 2 இடத்துல ரெக்கார்டு இருக்கு.
இந்த பாவி மனம் திரும்புற போது என்ன ஆகுதுன்னா, அவனுக்குள்ள அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உருவாகும் போது அவன் பாவம் கழுவப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் போது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆற்றலினால், இப்ப நான் சொன்ன பாருங்க, தம்மை மறைத்து கொண்டிருக்க பிதான அவருடைய பரிபூர்ண ஆற்றல்னால அவனுக்குள்ள அந்த பாவம் அந்த கழுவப்படுகிறது, கிளென்ஸ் பண்ணப்படுகிறது. அது போலவே இங்க ரெக்கார்டு சரியான உடனே என்ன ஆகுதுன்னா, இதுதான் ஸ்ட்ரென்தனான ரெக்கார்டு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கேஸ்க்கு சாட்சி முக்கியம் இல்லைங்களா, அந்த மாதிரி முக்கியமானது சாட்சியை விட குற்றவாளி முக்கியம். சாட்சியை விட குற்றவாளி முக்கியம். இங்க சாட்சி இருக்கு, குற்றவாளியே கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? சாட்சி இருக்கு, குற்றவாளி கிடையாது. குற்றவாளி மாயமாயிட்டாரு. குற்றவாளி ஏனென்றால் குற்றவாளி எப்படி மாயமானாருன்னா, அவருக்காக கிறிஸ்து தண்டனை ஏற்றுக்கொண்டாரு. அந்த தண்டனையின் விலை கருத்தை ஏற்கனவே செலுத்திட்டாரு. அதனால இவர் இனி குற்றவாளி என்று அழைக்கப்படுவதில்லை. இவர் குற்றவாளி மாயமாகிறாருன்னா ஏதோ அப்ஸ்காண்ட் ஆகல. இவருக்கு பதில் ஒருத்தர் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதுனால, வேற ஒருத்தர் சரண்டர் ஆனதுனால இவர் ரிலீவ் ஆகப்படுறாரு. இவர் குற்றம் நீங்க பெற்று விடுதலை ஆகிறாரு. இப்ப சாட்சி மட்டும் இருக்கு. அந்த சாட்சிய கடவுள் கன்சிடர் பண்றது இல்லை. எப்படின்னா, உங்களுடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டுவிட்டேன், உங்களுடைய பாவங்களை என்னுடைய முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டேன், உங்களுடைய கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு அகற்றி விட்டேன். எப்போ ஒரு பாவி மனம் திரும்புகிறாரோ, எப்போ ஒரு பாவி மனம் திரும்பி பரிபூர்ணமா அந்த பாவத்தை விட்டு திரும்பி தன்னுடைய நல்வாழ்க்கைக்கு திரும்புகிறாரோ, அப்போ அந்த பாவத்திலிருந்து அவர் நீங்கப்படுகிறார். ஏன்னா வேற ஒருத்தர் ஜீசஸ் கிரைஸ்ட்ன்றவர் அந்த பாவத்தை சுமந்து தீர்த்துட்டதுனால, அந்த பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிறதுனால, ஒரு நம்ம ஒரு தேசத்து சட்டமே ஒரு குற்றத்துக்கு, அதாவது இப்போ ஒரு குற்றத்துக்கு, இப்போ ஒருத்தர் 100 ரூபாய் திருடிதான் வச்சுங்களேன், 100 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன். இதை பத்தி எப்படி எக்ஸாம்பிள் சொல்றதுன்னு தெரியல. ஒருவர் தண்டனை சுமந்துட்டாங்க, தண்டனை சுமந்தாச்சு. அதாவது இதை மனுஷ ஞானத்தினால புரிஞ்சிக்க முடியாதுங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரு, உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. இதை கடவுள் ஏற்றுக்கொண்டாரு. இது ஏற்றுக்கொள்கிற மனம்னு இருக்கு பாருங்க, இதில் தான் இங்க சங்கடமே வர்றது. அந்த மனம் ஏற்றுக்கொண்டால் அதை பரலோகம் அங்கீகரிக்குது. நான் சொல்றது புரியுதுங்களா? உங்க மனம்தான் உங்களுடைய பரலோகம். உங்களுடைய பரலோகத்தை உருவாக்குறது உங்க மனம்தான். அதாவது ஒரு வசனத்தை சொல்லும், உங்களுடைய மனசாட்சியே உங்களை குற்றவாளியாக தீர்க்குமாயின் அதற்கும் மேலாயிருக்கிற தேவன் அதிகமாய் தீர்ப்பார் அல்லவான்னு இருக்கும். அதாவது உங்க மனசாட்சி உங்களை குற்றவாளி இல்லைன்னு சொல்லிட்டா, அதுக்கு மேல கடவுள் குற்றவாளின்னு சொல்றது கிடையாது. இந்த ரெக்கார்டு சரியாயிட்டா அதுக்கு மேல கடவுள் அங்க ரெக்கார்டு வச்சுன்னு இருக்கிறது இல்லை. அவர் ஏதோ பழைய கேஸு எல்லா ரெக்கார்டையும் வச்சுன்னு இருக்கணும். இந்த சூட் நம்பர், இந்த என்ன சொல்றது, சூட் நம்பர் 1 ஏப்ரல் 1 2026 அவர் போட்டு கேஸ் ஃபைல் பண்ணி, இது 100 வருஷத்துக்கோ 1000 வருஷத்துக்கோ அங்கே ரெக்கார்டு வைக்கிறது கிடையாது. அவர் ஏப்ரல் 1 போட்டு 2026 போட்டு சூட் நம்பர் 1 2020 சூட் நம்பர் 1 ஏப்ரல் 4 2026 போட்டு அங்கே எப்போவுமே வச்சுருக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, நான் இந்த காரணத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு விளக்கிட்டேன். இதுக்கு மேலே போக விரும்பல. ரொம்ப குழப்பமாக இருக்கும், எனக்கும் சற்று குழப்பமாக இருக்கிறத சொல்லிடுறேன். இதில் என்னன்னா, அந்த மனம் திரும்புகிற பாவினால மிகுந்த சந்தோஷம் உண்டாதுனால தான் இதை ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வேணுன்றவங்க அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. நான் சொன்ன உதாரணத்தை இன்னொரு தடவை கேட்டு பாருங்க. பேசினதே திரும்ப திரும்ப பேசணும்னா குழப்பம்தான் உண்டாகும். சிம்பிளாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதோட வார்த்தைகளை முடிச்சு கொள்ளுக்கிறேன்.
அதாவது எப்படி அந்த மனம் திரும்புகிற ஒருத்தர் நிமித்தம் அந்த பாவம் மன்னிக்கப்படுறது எப்படி, பரலோகத்தில் எப்படி வந்து அந்த ரெக்கார்டு கிளியர் ஆகுதுன்றதை பற்றியும் சொல்லியிருக்கேன். இதை பற்றி பாருங்கள். வேணும்னா இதை பற்றி இன்னொரு செய்தியில் விரிவாக பார்க்கலாம். இதோட முடித்துக்குள்ள நன்றி, வணக்கம்.